ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து விஆர் ட்ராமாவில் வந்து எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட்ல இது வரைக்கும் பார்த்துருந்தோம். பூமுக்கும் பீமுக்கும் வந்து லைட்டாக ஒரு ரொமான்ஸ் வந்து டெவலப் ஆகிற வரைக்கும் பார்த்தோம். இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு வந்து இன்னைக்கான எபிசோட் போய் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த பீம் பையன் வந்து எல்லாரும் எந்திக்கிறதுக்கு முன்னாடி இவன் வெளியே இருந்துச்சு வந்து நேற்று ராத்திரி நடந்ததுல அதெல்லாம் நினைச்சு வைக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இதை பத்தி யோசிச்சுட்டு இவன் வெளியே வர இவன் வரத பார்த்தா என்னன்னு தெரியல. அந்த பூம் பையன் இருக்காம்ல அவனும் பின்னாடியே எஞ்சான்ட்டான். பூமை பார்த்தோன்னே பீம் வந்து அப்படியே லைட்டா விலக பாக்குறான். என்ன விலக பாக்குற? நேத்து ராத்திரி நடந்ததை நினைச்சு ஏதாச்சும் வெக்கமா என்ன அடி? இந்த பூம் பையன் வந்து பீமா வம்புக்கு இழுக்குறான். என்னது வெக்கமா? யார கட்டி பிடிச்சது? இப்படி நடந்ததெல்லாம் தெரியாம பேசக்கூடாது அப்படின்னு பீம் சொல்ல, தம்பி ஒத்துக்கோ, உனக்கு வெக்கம் அதான் ஒத்துக்கோ அப்படின்னு பூம் வந்து கலாய்க்க, இரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதே நீ தான், உண்மையா சொல்லுடா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு இந்த பீம் பையனும் பூம் கிட்ட போய் இப்படி கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரியே பேச, இப்படி இவங்க ரெண்டு ரொம்ப தீவிரமா பேசியிருக்காங்க. இந்த நேரத்துல சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி இந்த பையன் வந்துட்டான். வந்தவனுக்கு குசும்ப பாருங்களேன். ஐயோ நீயும் இருக்கியாப்பா? நானு பீமுக்கு மட்டும்தான் காஃபி கொண்டு வந்திருக்கேன், என்ன பண்ண அப்படின்னு கேட்க நம்ம பூம் வந்து தெளிவா தான் இருக்கான். ஐயோ நீ ஒன்னும் வருத்தமே பண்ணாத, அதான் கொண்டு வந்திருக்கியே பீமுக்காக, அதை நான் குடிச்சுக்கிறேன், நான் கூட ஷேர் பண்ணிக்கிறோம் என்ன போதுமா அப்படின்னு பூம் பையன் வந்து கேக் வந்து நோஸ் கட் பண்ணி விட்டான். இந்த பையன் வேற தொடர்ந்து வச்சுட்டு சும்மா இல்லாம பீம் கிட்ட வந்து நச ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருக்கான். இத பாக்குற பூமுக்கு வந்து அப்படியே லைட்டா வயிறு எரியுது. நான் குளிக்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் போறான். இவனுக்கு என்னாச்சு அப்படின்னு பீம் வந்து அவனையே பாக்க, ஏப்பா இரு, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி வந்து கேட்டே ஆகணுமே, உனக்கும் அவர்கள வந்து ஏதாச்சும் சீரியஸான ரிலேஷன்ஷிப் இருக்கா என்ன அப்படின்னு வந்து கேட்க, ஐயோ அப்படிலாம் ஒண்ணுலப்பா, நான் எல்லார்கிட்டையும் க்ளோஸா பழகுவேன் அவ்வளவுதான், மத்தவெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு பீம் வந்து பொதுவா சொல்ல, அப்ப எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு கேப்பேன் வந்து முணுமுணுக்குறான். என்ன முணுமுணுக்குற அப்படின்னு பீம் கேட்க, ஒண்ணுலையே அப்படின்னு கேப்பேன் வந்து சமாளிக்கிறான். அப்படின்னு அடுத்த சீன்ல வந்து கிளாஸ் ரூம்லாம் கிளீன் பண்ணோம். இந்த பன் பையன் தானே ஹெட்டு, அவனை பாருங்களேன் வேலையெல்லாம் இவனை தள்ளி விட்டு அவனோடக்கும் போயிட்டான். சரி வந்தாச்சு பண்ணி தானே ஆகணும்னு பசங்களும் வெறித்தனமா வேலையை பார்த்து இருக்காங்க. டேனு தான் ஃபேங்க வந்து எந்த வேலையும் பார்க்க விடாம ஓட்டிக்கிட்டே இருக்கான். இங்கிட்டு பீமு கேனு ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்க, இதெல்லாம் பாக்குற பூமுக்கு வந்து வயிறு எரியுது. இவன் ஆணி அடிச்சிருக்கான்ப்பா. இந்த பூம் பையன் வந்து ஆணி வேற அடிச்சிருக்கானா, அதை கவனிச்சுட்டு இதை கவனிக்காம விட்டதால அது கையில போட்டு பாவம் பூமுக்கு வலிக்குது. ஐயோ ஏன்டா பார்த்து வேலை பார்க்க மாட்டியா அப்படின்னு ஃபேங் எல்லாம் பதறான். இதை பாக்குற பீமுக்கு வந்து அதை விட பதறது. சரி வா, நான் உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறேன் அப்படின்னு பீம் வந்து கூப்பிடுறேன். இந்த பூம் பையன் வந்து வரமாட்டேன்னு சொல்லி இருக்கான். என்னது இது இப்படி பேசியிருக்க, டக்குனுவா அப்படின்னு பீம் வந்து பூமை எடுத்துட்டு போறான். ஏதோ இவங்களுக்குள்ள இருக்குன்னு இந்த பையனுக்கு இதை பார்த்தாலே லைட்டா புரியுது. பூம் வந்து கூட்டு போனவன் என்னன்னா, ஏன்டா சின்ன பிள்ளைத்தனமா இப்படிலாம் நடந்துட்டு இருக்க அப்படின்னு லைட்டா கொஞ்சம் கேரிங்கா திட்டிக்கிட்டே தான் மருந்தெல்லாம் போட்டு விடுறான். இந்த பூம் பையனை பாருங்களேன் கோவப்படுறான். இருந்தாலும் எதுக்கு கோவப்படுறான்னு முழுசா வெளியே சொல்ல மாட்டேங்கான். இங்க பாரு, நான் ஒன்னும் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு பூம் சொல்ல, சரி ஏதோ ஒண்ணுன்னு பீம் என்ன பண்றான்னா, அடிப்பட்ட காயம் இருக்குல்ல அதை சீக்கிரம் ஆறணும் அப்படிங்கிறதுக்காக அதுல கிஸ் எல்லாம் கொடுக்க, அவ்வளவுதான் இந்த பூம் பையனுக்கு வந்து உள்ளுக்குள்ள அப்படியே பூரிச்சு போச்சு. சரிப்பா நான் கிளம்பட்டுமா அப்படின்னு பீம் வந்து கிளம்ப, இருடா என்னை விட்டு எதுக்கு தனியா போறேன்னு இந்த பூம் பையனும் பீம் கூட சேர்ந்து பின்னாடியே போயிட்டான். எங்கிட்ட இந்த ஃபேங் பையன் தான் அண்ணனுக்கு என்னாச்சும் ஏதாச்சுன்னு பதறிக்கிட்டு இருக்கான். நீ பதறாதடா, நீ பதறத பார்த்தா எனக்கு பதறதுன்னு இந்த டேன் பையன் வந்து அதுக்கு மேல பதறிக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து ஸ்கூல் காம்பவுண்டுக்கு வெளியே தான் காட்டுறாங்க. எல்லா பசங்களும் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலயே பாருங்களேன் இந்த தோய்ப்பையன் வந்து ஏதாச்சும் பெயிண்ட் பண்ணலாமா அப்படின்னு கியூ கிட்ட கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை அப்படின்னு கியூ வந்து மூஞ்சடிச்சவன் பேசியிருக்கான். நீங்க இப்படிதான் பேசுவீங்கன்னு தெரியும், எப்பா செயின் நீ என்ன சொல்ற அப்படின்னு இந்த கியூ பையன் வந்து செயின் கிட்ட கேட்க, எல்லாம் உன்னோட விருப்பம் பேபி அப்படின்னு இந்த செயின் பையன் வேற இந்த கியூ பையன் வந்து ஊசு பேத்துற மாதிரியே பேசியிருக்கான். இதெல்லாம் பார்க்க கியூக்கு வந்து வயிறு எரியதான் செய்யுது. இன்னொரு பக்கம் வந்து பூமு பீம் ரெண்டு இருக்காங்களே, அவங்க ரெண்டு கிளாஸுக்குள்ள வந்துட்டாங்க. வந்தோடனே ஃபேங் வந்து பதறிக்கிட்டு இருக்கான். டேய் நீலாம் ஒண்ணு வேலை பார்க்க வேண்டாம் அப்படின்னு ஃபேங் வந்து பதற, இந்த பூம் பையன் வந்து
வேலை செய்யறேன்னு தான் சொல்றான். அது என்ன நீ வேலை செய்யறது, நானே வேலை செய்யறேன்னு பீம் என்ன பண்றானா அந்த வேலை எல்லாத்தையும் அவன் இழுத்து போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏதோ சரியில்லையே அப்படின்னு கேக்கும் புரியுது. 2 பேரும் லவ் பண்றாங்களோ அப்படின்னு கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன் வந்து ஸ்கூலுக்கு வெளியே தான் காட்டுறாங்க. இன்னும் பாருங்க இந்த தோய் பையனும் செயின் பையனும் கொஞ்சம் குழாவி இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற கியூக்கு வந்து பொறுமை இழந்துட்டான்ப்பா. டக்குன்னு இந்த கியூ பையன் வந்து என்ன பண்றானா, டே செயின் தனியா வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு செயினை வந்து கூப்பிட, பரவாயில்லையே நம்ம பிளான் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு எல்லா பசங்களும் வந்து சிரிச்சுட்டு இருக்காங்க. இவங்க என்னதான் பேசுறான்னு கேட்டுதாகணும்னு எல்லா பசங்களும் அதை வேற மறைஞ்சிருந்து கேட்டு இருக்காங்க. ஸ்ட்ரைட்டா போனோடனே இந்த கியூ பை வந்து, டே இங்க பாரு, உனக்கு வந்து தோயெல்லாம் செட் ஆக மாட்டான், அவன் என்னதான் லவ் பண்றான்னு உனக்கு நல்லாவே தெரியும், நீ வேலைக்கு போயிருடா அப்படின்னு கியூ வந்து சொல்ல, நான் ஏன்டா அவனை வேலைக்கு போகணும், நான் ஏன் அவனுட்டு வேலைக்கு போகணும், என்ன நீ ஏதாச்சும் அவனை லவ் பண்றியா என்ன, இல்ல பிறகு எதுக்கு வந்து ஓவரா சீனை போட்டுருக்க, இங்க பாரு ஓவரெல்லாம் சீன் போடாத, நான் அவனை லவ் பண்ணதான் செய்வேன், என்னடா சொல்ற அப்படின்னு செயின் வந்து கியூ கிட்ட வந்து இப்படி கெத்தா பேச, இந்த கியூ பையனுக்கு வந்து பொறுமை இல்லை. ஆமாடா நான் அவனை வந்து லவ் பண்ணதான்டா செய்யறேன் அப்படின்னு இந்த கியூ பையன் வந்து ஒரு ஆவேசத்துல கத்திட்டான். இதெல்லாம் கேட்குற பசங்களுக்கு வந்து செம ஹாப்பியா இருக்கு. எப்பாட கடைசியை வந்து ஒத்துக்கிட்டானே அப்படின்னு எல்லா பசங்களுக்கும் செம ஹாப்பியா இருக்கு. அப்புறம்ப்பா இந்த முக்கியமான விஷயத்த நீ ஒருத்தர்கிட்ட சொல்லி ஆகணுமே அப்படின்னு பசங்க எல்லாரும் தோயை தான் தேடுறாங்க. அவனுக்கு இந்த விஷயத்த கேட்டதுல இருந்தே அவ்வளவுதான் வாயை புணர்ந்துட்டான். என்னடா இது முக்கியமான நேரத்துல வாயை புணர்ந்துருக்க, டக்குனு வாடா அப்படின்னு மேட்டு தான் தோய் பையன் வந்து கூட்டு போயிருக்கான். சரி இவங்க பேசட்டும், நாம கிளம்பலான்னு எல்லா பசங்களும் கிளம்பி போயிட்டாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. அவ்வளவுதான் இந்த தோய் பையனுக்கு வந்து வெக்கம் தாங்கல, தலை குனிஞ்சே நிக்கிறான். ஏன்டா அப்படி இருக்க, என்ன நான் ஏதாச்சும் உன்னை வெறுக்கா செய்யறேன், இல்ல கடிச்சு திங்கியா போறேன், கொஞ்சம் நிமிந்துதான் பாருடா அப்படின்னு கியூ பையன் சொல்ல, இந்த தோய் பையனுக்கு வந்து இன்னும் வெக்கம் தாங்கல போல இருக்கு. ஒரு மாதிரி நினைஞ்சுக்கிட்டு, உண்மையாவே நீங்க என்ன வந்து லவ் பண்றீங்களா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு இந்த தோய் வந்து கேட்க, சரி விடு நீ கேட்ட கேள்விக்கு நான் வேற விதமா பதில் சொல்றேன்னு இந்த கியூ என்ன பண்றானா தோய வந்து இறுக்கமா ஹக் பண்ணி இருக்கா. மூச்சு கூட விட முடியல. என்ன பண்றீங்க, மூச்சு கூட விட முடியல, கொஞ்சம் வேலைக்கு தான் போங்களேன் அப்படின்னு தோய் என்னதான் சொன்னாலும் கியூ வந்து கேட்க மாட்டேங்கான்ப்பா. இத்தனை நாள் வந்து கியூவோட சேட்டையெல்லாம் அடக்கி வச்சிருந்தோம்ல, அதை தோய்கிட்ட வந்து மறுபடியும் காட்டிட்டான். பிறகு என்ன, நம்ம ஹீரோஸ் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா சேர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. இப்ப கேம்போட லாஸ்ட் டே. நம்ம கியூ இருக்காம்ல, அவன் தான் பாட்டு பாட, மத்த பசங்களாம் டான்ஸ் ஆடன்னு செம்மையா நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காங்க. இந்த கேப்பை வேற சும்மா இல்லாம பீம் பக்கம் உட்காந்து அவனோடக்கும் பேச ஆரம்பிச்சிருக்கான். இதெல்லாம் பார்க்க பூமுக்கு வந்து வயிறு எரியுது. அவன் என்ன பண்றானா வேகமா இங்க இருந்து எஞ்சி போயிட்டான். இதெல்லாம் பீமும் பார்த்துட்டு தான் இருக்கான். பார்த்தவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. சரி இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு போய் பேசலான்னு பீம் வந்து முடிவு பண்ணிட்டான். எல்லாம் முடிஞ்ச அவனு கலைய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கியூவு தோயி இவங்க எல்லாரும் தனியா உட்காந்து பேசியிருக்காங்க. ஆக்சுவலாடா நான் ஸ்கூல் டேஸ்ல வந்து ஒரு பையனை வந்து லவ் பண்ணேன். இப்ப ஒன்ன லவ் பண்ணியிருக்கேன். அந்த பையன் மேல உள்ள ஃபீலிங்கும் உன் மேல உள்ள ஃபீலிங்கும் என்னன்னு புரிஞ்சுக்காம தான் இவ்வளவு நாள் வந்து நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தேன்டா, சாரிடா சாரி அப்படின்னு இந்த கியூ பை வந்து தோய்கிட்டு வந்து சாரியா கேக்குறான். ஏங்க விடுங்க, எத்தனை தடவை சாரி கேட்பீங்க, விடுங்க அப்படின்னு எப்படியோ இவங்க என்னரும் சமாதானம் ஆயிட்டாங்க. இன்னொரு பக்கம் பீம் இருக்காம்ல, பீம் வந்து பூமை மீட் பண்ணி, அவன் உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு இப்படிலாம் பிஹேவ் பண்ணிருக்க, அப்பப்போ மூஞ்சி தூக்கிட்டு நீ ஆட்டுக்கு போய்கிட்டு இருக்கியே அப்படின்னு பீம் வந்து கேட்க, இங்க பாரு நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்றேன், நீ அந்த கே பையன் கூட பேசக்கூடாது. ஏன்னா நீ வந்து எனக்கு இன்னும் அடிமை தான், இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு புரியுதா அப்படின்னு இந்த பூம் பையன் வந்து ரொம்ப அராஜகமா பேசுறான். என்னது உனக்கு அடிமையா இருக்கேன் அப்படின்றதுக்காக மத்தவங்க கூட வந்து நான் ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடாதுன்னு ஏதாச்சும் அர்த்தம் இருக்கா என்ன அப்படின்னு பீம் வந்து கேட்க, ஆமாடா ஆமா அப்படின்னு பூம் வந்து ரொம்ப கடுப்பா பேசுறான். நீ இப்படிலாம் பேசுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு பீம் சொல்ல, நீ அவன் கூட பழகக்கூடாது, இதுதான் நான் உனக்கு போடுற உத்தரவு அப்படின்னு இந்த பூம் பையன் வந்து ரொம்ப ஹார்ஷா பேசிட்டு இவன் வெளியே வர, இவங்க என்ன பேசினாங்களே அந்த விஷயம் எல்லாத்தையும் கியூ இருக்காம்ல அவன் கேட்டான். என்னடா இது, அவன் ஏதோ அடிமை அப்படி இப்படின்னு என்னென்னவோ பேசியிருக்கான். எப்பையில இருந்து இந்த கதையெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கியூ விசாரிக்க, நடந்த கதை எல்லாத்தையும் இந்த பீம் பையனும் ஒண்ணு விடாம சொல்லியிருக்கான். தம்பி நீ சொல்ற கதையெல்லாம் பார்த்தா நம்புறமா இல்லையே, அப்படியே பார்த்தாலும் நீ அவனுக்கு இப்ப அடிமையா இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா நீ அந்த படத்தை வந்து வரைஞ்சு முடிச்சிட்ட, ஏதோ தப்பா இருக்கே, உனக்கு என்ன அவனுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு கியூ வந்து ஸ்ட்ரெயிட்டா மேட்ருக்கே வந்துட்டான். அது எனக்கே தெரியலையாடா அப்படின்னு பீம் பையன் வந்து ரெண்டுக்கும் நடுவால முடிச்சுக்கிட்டு இருக்கான். டே என்னடா இது இப்படி இருக்க, உன் ஃபீலிங்ஸை சீக்கிரம் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணு அப்படின்னு கியூவும் பீமுக்கு வந்து லைட்டா அட்வைஸ் பண்ணியிருக்கான்.
இன்னொரு பக்கம் பூம் வந்து ரொம்ப அப்செட்டா ரூம்க்கு வரான். அதை பார்த்துட்டு பீரே கேக்குறான், என்ன ஆச்சு அப்படின்னு பீர் கேட்க, டே நான் பீம் கிட்ட வந்து ரொம்ப ஹார்ஷா பேசிட்டேன்டா, இப்படிலாம் பேசிருக்கே கூடாது, நீ என்னோட அடிமை அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிட்டேன்டா, எல்லாம் அந்த கேப் பையனாலதான் அப்படின்னு பூம் வந்து கத்த. ஏண்டா நீ பேசி விட்டு என்ன மத்தவங்க எல்லாம் குறை சொல்லி இருக்க, நீ பேசினது தப்புதான், டைம் கிடைச்சா அவங்ககிட்ட போய் சாரி கேட்கற வழியை பாரு அப்படின்னு பீர் வந்து ஃப்ரெண்டா ஒரு அட்வைஸ் கொடுக்குறான். பரவாயில்ல, நல்ல ஃப்ரெண்டா தான் இருக்கான்ப்பா. அப்படியே கற்பனை அரிசியில வந்து இந்த மேட் பையன் வந்து எல்லா பசங்களையும் கூட்டி உட்கார வச்சுட்டு பேய் கதை சொல்றேன்னு மொக்க கதை சொல்லியிருக்கான். இதுக்கே 4-5 பசங்க வந்து பயந்துகிட்டு இருக்காங்கப்பா. சரி மொக்க கதையா இருக்கேன்னு சிரிப்போன்னு பீம் சிரிக்கிறான். சிரிச்சுக்கிட்டே பூமை பார்த்தா இந்த பூம் பை வந்து இன்னும் பாருங்களேன் சிறுசிறுன்னு இருக்கான். எப்பதான் இவன் வந்து மாற போறான்னு தெரியல. இப்படியே கேம்பும் முடிஞ்சு போச்சு. பசங்க எல்லாரும் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வாட்டர் ஃபால் போறாங்க. வாட்டர் ஃபால் போய் செம்மையா என்ஜாய் பண்றாங்க. திருதுப்புன்னு இந்த பூம் பையனுக்கு வந்து என்ன தோணுச்சுன்னு தெரியல. பீம் வந்து தனியா ஒதுங்குறானா, அவங்கிட்ட போய் சாரி கேட்க பீமும் டக்குன்னு உன் மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்ல, என்னடா இது பொசுக்குன்னு டக்குன்னு ஏத்துக்கிட்டேன், ஏதாச்சும் சீன் போடுவா அப்படி இப்படின்னு நான் எதிர்பார்த்தேனே அப்படின்னு பூம் சொல்ல, இதுல என்ன இருக்கு, நீ சாரி கேட்ட நான் ஏத்துக்கிட்டேன் அவ்வளவுதான், மத்தபடி ஒண்ணு இல்ல. இங்க பாரு, இதுக்கப்புறம் உனக்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனைனா ஸ்ட்ரைட்டா என்கிட்ட வந்து சொல்லு, சும்மா மூஞ்சி தூக்கிட்டு போறது இந்த மாதிரி வேலை வச்சக்கூடாது, என்ன புரியுதா அப்படின்னு பீம் வந்து சொல்ல, ஓகே ஓகே நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்லி ஆகணும்ப்பா, இனிமேல் நீ வந்து என்னோட அடிமையெல்லாம் கிடையாது, என்ன புரியுதா அப்படின்னு பூம் சொல்ல, என்னது ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு பீம் வந்து பதறான். நீ எதுக்கு பதற, நீ பதறத பார்த்தா நீ என் கூடயே இருக்கணும்னு ஏதாச்சும் ஆசைப்படுறியா என்ன, ஒருவேளை நீ என்னோட அடிமையா இருந்தீன்னா நீ அழுதுகிட்டே இருக்கணும், என்ன ஓகேவா அப்படின்னு பூம் சொல்ல, என்னது நான் அழுக போறேனா, டே 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 நடிக்காதடா, நான் உனக்கு அடிமையா இருந்தா நீ தான் அழுவ, யாரா அழுவாங்கன்னு நல்லாவே தெரியும், என்ன புரியுதா அப்படின்னு இந்த பீம் பை வேற பூமை போட்டு கலாச்சி இருக்கான். எப்படியோப்பா நேத்து சண்டை போட்டவங்க இப்ப கூடிட்டாங்களே, அதை நினைக்கும் போது நமக்கு ஹாப்பியா தான் இருக்கு. எப்படியோ பசங்க வந்து வாட்டர் ஃபால் ஃபன் ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு கேம்ப் விட்டு கிளம்பியும் போயிட்டாங்க. பஸ்ல உட்காரும் போது பாருங்களே, இந்த தோய்ப்பை வந்து டக்குனு கியூ வந்து பக்கத்துல உட்கார வைக்க, ஏண்டா வரும்போது என் பக்கத்துல உட்கார்ந்து இப்ப என்ன இவனை உட்கார வச்சிருக்க அப்படின்னு செயின் வந்து கேட்க, எப்பா எப்பா என்னப்பா நீ புரியாம பேசியிருக்க, அதெல்லாம் பிளான் தானே, உடுப்பா அப்படின்னு எப்படியோப்பா இந்த தோய்ப்பை வந்து செயின் அங்கிட்ட தள்ளி விட்டு இவன் வந்து கியூ பக்கத்துலயே உட்காந்துட்டான். ஏப்பா எனக்கு தூக்கமா சொருகுதுப்பா, உன் மேல படுத்துக்கலாமா அப்படின்னு தோய் கேட்க, இதுக்கு தானே காத்திருந்தேன், படுத்துக்கோ அப்படின்னு கியூவும் படுக்க வச்சுட்டு இந்த தோய் பையனுக்கு வந்து கிஸ் எல்லாம் கொடுக்குறான். என்ன பண்றீங்க அப்படின்னு தோய் வந்து கேட்க, ஆமா சும்மாலாம் என் தோல் படையில சாயக்கூடாதுப்பா, அதுக்கு வந்து வாடகை ஏதாச்சும் கொடுக்கணும்ல, அதான் வாடகை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கியூ சொல்ல, ஓ இப்படிலாம் இருக்கா, அப்ப ஒரு மாசத்துக்கு எவ்வளவு எடுப்பீங்க அப்படின்னு தோய் கேட்க, மாசத்துக்குலாம் அன்லிமிட்டடா போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு இந்த கியூ சொல்லிக்கிட்டே என்ன பண்றேன்னா தோய்க்கு வந்து கிஸ்ஸ கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அது போய்கிட்டே இருக்கு, என்ன பண்றீங்க அப்படின்னு தோய் கேட்க, இங்க பாரு என் தோல்ல சாயலாட்டி ஊருக்கு போற வரைக்கும் கொடுத்துட்டே இருப்பேன், என்ன சொல்ற அப்படின்னு கியூ சொல்ல, ஏப்பா நான் சாஞ்சிக்கிறேன்ப்பா அப்படின்னு தோயும் சாஞ்சிக்கிட்டான். எப்படியோ பசங்க வந்து சேஃபா காலேஜுக்கும் வந்து சேர்ந்துட்டாங்க. வந்தோடனே கே தான் கேக்குறான், எப்பா நீ தனியா போயிருவியா, நான் வரட்டுமா அப்படின்னு கே வந்து அக்கறையா பீம் கிட்ட கேட்க வர, உன் அக்கறையும் தேவையில்ல சக்கரையும் தேவையில்ல, நாங்க எதுக்கு இருக்கோம், நாங்க போய் விட்டுக்கு வருவோன்னு இந்த பூம் இருக்காம்ல அவன் வேகமா பீம் எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கான். ஏன்டா அப்படி பண்ணிருக்க அப்படின்னு பீம் கேட்க, எல்லாம் உன்ன வீட்டுல அறிக்கட்டாதான்ப்பா, டக்குனு வாப்பா அப்படின்னு பூம் பையன் வந்து வீட்டுக்கு கூட்டு போயிட்டான். வீட்டுக்கு வந்த உடனே பீம் மாட்டுக்கு உள்ள போக, என்னது இது ஒரு விருந்தோம்பலே இல்லையா, எனக்கு கேம்ப் முடிட்டு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு, நான் உள்ள போறேன்ப்பா அப்படின்னு பூம் மாட்டுக்கும் உள்ள போயிட்டான். போனவே ஆன்டிக்கு வந்து அது இதுன்னு ஏகப்பட்ட சேவை பண்றான். ஆன்டி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு பூம் வந்து நல்ல பையன் மாதிரி பேச, ஏப்பா கேஃபேல ஃபுல்லா இருக்கு, நீ வேணா பீமோட ரூம் வந்து யூஸ் பண்ணிக்கோப்பா அப்படின்னு ஆன்டி சொல்ல, இவனும் பீமோட ரூம் வந்து யூஸ் பண்றான். அங்க பீமோட ரூம்ல வந்து காஞ்சி போன ரோஸ் இருக்கு. இந்த ரோஸ் ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு கூட ஒரு பையன் வந்து எதிர்ப்பாம்ல, அந்த ரோஸ் தான் இங்க இருக்கு. இவன் இதெல்லாம் பார்த்து இருக்க, அதுக்குள்ளேயும் பீம் வந்துட்டான். என்ன பண்ணிருக்க, நீ தான் ரெஸ்ட் ரூம் போய் முடிச்சிட, டக்குனு வெளியே போ அப்படின்னு பீம் வந்து விரட்ட பாக்குறான். என்னது இது அதுக்குள்ளே விரட்ட பாக்குற, ஏதோ சரியில்லையே அப்படின்னு பூம் வேற ஆர்கியூ பண்ணியிருக்கான். இந்த நேரம் வேற காத்தடிக்க,
இந்த பீம் பையன் ஒரு பெயிண்டிங்லாம் வரைஞ்சி அதை மூடி வச்சிருக்கான். அந்த பெயிண்டிங் வேற தெரியுது. ஆக்சுவலா இந்த பீம் பையன் வந்து ஒரு பெயிண்டிங்கை வரைஞ்சி முடிக்கணும்னு சொன்னாம்ல, அந்த பெயிண்டிங்கை வரைஞ்சி முடிச்சு வச்சுட்டான். என்னடா இது, வரைஞ்சி முடிச்சு வச்சுட்டேன், அப்ப நீ என் கூட இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு நாள் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்து இருக்க. புரியுது புரியுது, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன, உண்மைதானே அப்படின்னு பூம் கேட்க, இது பிடிச்சிருக்கா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படி இந்த பீம் வந்து ரொம்ப தடுமாறுறான். பிடிச்சிருக்குடா பிடிச்சிருக்கு, ஒத்துக்க ஒத்துக்கோ அப்படி இந்த பூம் பையன் வந்து அப்படியே கேட்டுக்கிட்டே பீம் பக்கத்துல போயிட்டு இருக்கான். பீம் வந்து ஒரு தடுமாற்றத்துல வந்து பெட்ல விழுக, உனக்கு என்ன பிடிச்சிருக்குடா அப்படின்னு பூமு சொல்லிக்கிட்டே பீமுக்கு கிஸ்ஸ கொடுக்கறான். பீமு மறுக்கவே இல்லை. பீம் மறுக்காட்டி என்ன அர்த்தம், பீமுக்கும் பூமி மேல வந்து ஒரு ஃபீலிங் இருக்குதானே அர்த்தம். இந்த சீன் வந்து அப்படியே கண்டினியூ ஆகி நல்லா போய்கிட்டு இருக்குப்பா. இந்த ஒரு சீனோட இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுது. இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. பாய்.